ஹாய் ஹாய். நாங்க போன வீடியோல காலையில வரைக்கும் நடந்தது அவ்வளவு சொன்னோம். கடைசியில அது எல்லாத்தையும் கட் பண்ணி டைரக்டா டாஸ்க்கு போயிட்டாங்க. அதாவது பரவாயில்ல, டாஸ்க் இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு நடுவுல காலையில இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுல சில மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்லாம் தோணுச்சு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களும் வந்து வண்ணார்கட்டில் அதை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா என்னதுன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை போட்டாங்க. நேற்று ஆட்டின மாவுக்கு இன்னைக்கு வடை வந்துச்சு. உளுந்து தனியா ஆட்டினதுல அதை எடுத்து வடை போட்டாங்க போல இருக்கு. இவங்கெல்லாம் வடை எல்லாம் போடுறீங்களே, இதை பார்த்தா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். அவர் எவ்வளவு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாரு. அவருக்கு சோறுனா எவ்வளவு இது இருக்கும். அவர் வந்து விட்டீங்க. அதே மாதிரி வந்து காலையில இருந்து எஃப்ஜேவும் வியானவும் பண்ற அளவுக்கு காலையில இருந்து இல்ல, நேத்து ராத்திரில இருந்து. கரெக்ட், நேத்து ராத்திரியே தலை ரூம்ல கிளீனா தான் வச்சிருக்கீங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. தலை ரூம் கிளீனே பண்ண வேண்டாமா? வாவ், தலை ரூம் எவ்வளவு நல்லா இருக்கு. தலை ரூமுக்கு சும்மா போயிட்டு வரதுலதான் நீங்க இருப்பீங்க, தலையாக மாட்டீங்க, அப்படிதானே? இதுல வேற அந்த அம்மா சண்டே எபிசோட்ல வந்து சொல்றாங்க, என்ன வந்து எப்ப பயமாக்கு எனக்கு வந்து சொல்லுவானே, இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி. அந்த நம்ம சொல்றோம், எனக்கு வந்து எஃப்ஜே போட்டு என்ன இது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. யார் உன்ன சொன்னாங்க? எல்லாரும் இப்படி எஃப்ஜேக்கு அவங்களுக்கு வந்து பார்க்க விடுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு அஸ்க் அஸ்க் ஏமோ ஏமோ. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து நம்ம எஃப்ஜேக்கு வீட்ல கடை இல்லையா? இல்ல, இப்ப வந்து அவருக்கு வந்து இப்ப வந்து உள்ள அனுப்பணும். ஏன்டா டேய், உனக்கு என்ன பார்த்தா எப்படிடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆதிரியை விடுவோம். ஏன்னா ஆதிரிக்கு வந்து என்ன சொன்னாரு, உன்ன மாதிரி நான் படிக்கல, உன்ன மாதிரி நான் வந்து சம்பாதிக்க முடியாது, இங்க உள்ள வந்தவங்க எல்லாம் கெட்ட பேர் எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுவும் என்ன மாதிரி பர்டிகுலரா இருந்த மாதிரி ராப்பிங் இல்ல சிங்கிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப பேரை கெட்டு போயிட்டாங்க. நான் அப்படி போடணும்னு விரும்பல ஆதிரை அக்கா. நான் வந்து நல்லபடியா இதே உடம்போட இதே உயிரோட இல்ல போயிடணும்லாம் வந்து சீன் போட்டீங்களே மிஸ்டர் எஃப்ஜே. நாங்க கூட உங்களுக்குப்பா இவ்வளவு நல்ல பையனாடா, பரவாயில்ல, திருந்திட்டான் போல இருக்கான். திறந்துட்டான்னு பார்த்தா திறந்த மாட்டான் போல இருக்கான். இப்ப வந்து வியானாவே வந்து மேல உழுது. அவர் இவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமா, வியானா வந்து தாங்க முடியல. வியானா வந்து சகிக்கல. அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, இப்படி நல்ல பேஜோட நான் போயிருந்தோம், அப்புறமா எல்லாரும் என்ன பத்தி தப்பு தப்பா பேசினா எல்லாம் எங்க வீட்டுல ரொம்ப கொச்சுப்பாங்க. லூயி விட்டான்றத பார்த்து பிரியதர்ஷினி காமிக்கும் போதுதான் வெறும் பணக்காரங்களா ஆடுற அந்த லண்டன்ல இருக்கிற பொண்ணு, தமிழ் பொண்ணு, அது வந்து லூயி விட்டான காமிச்சது இன்னைக்கு. அழகா இததான சொல்லிச்சு நம்ம வியானா. அம்மா பிரசன்டேஷன், பர்த்டே பிரசன்டேஷனா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, நானும் என் பொண்ணுக்குள்ள ஒரு சாதாரண பேக் கூட வாங்கி கொடுத்துட்டு கிடையாது. அவங்க அப்பா லூயி விட்டான வாங்கி கொடுத்துறாங்க. அது பிரியதர்ஷினி சொல்லுது, ஒன்லி பணக்காரங்க மட்டும் தான் இங்க வாங்க முடியும், நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு அங்க லண்டன்லயே இருக்கிற பொண்ணே சொல்லுது. என்னடா கொடுமை இது, என்னடா நான் வியானா டிசைனா ரீல் விட்டுது. கலை என்று சொல்லியிருந்தார் பாத்தியா? அது பாக்கல நீ? கலை வந்து நம்ம ஃபேட்மேன் கிட்ட சொல்லியிருந்தார். அது வெளியில வரும்போது அழுதுச்சான், அண்ணா எனக்காக நீ பிஆர் பண்ண அண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். அவர் சொன்னாராம், நீ உங்க கதையெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சுமா, என் கையில இருக்கிற காசு போட்டாவது உனக்கு நான் பிஆர் பண்றேமான்னாராம். வெளில வந்து பார்த்தா எனக்கே அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான். நான் என்னடா பண்ண அந்த பொண்ணு இப்பதாங்க தெரியுது. சொன்னது பூராவுமே ஏதோ கொஞ்சம் போய் புளி விடுவாங்கன்னு சொல்லலாம், சொன்னது மொத்தமே போய் இந்த இன்டர்வியூ பல லிங்க் இருக்குதாமே அப்படின்றாரு. நீ இந்த இன்டர்வியூ சொல்லும்போது வாட்டர்மெலன் இன்டர்வியூ இன்னைக்கு இருந்தது. அவர் வந்து பாரு புராணத்தை என்ன வேணா கேள்வி கேள்வி என்கிட்ட ஒரே பதில் தான். ஜோ மைக்கேல் அவரும் என்னெல்லாம் கேள்வி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தலைவனை வீடியோ எடுக்க போறேன், அந்த தலைவனை நான் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றேன். ஏதோ 2 கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காராம். அந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு வந்து இவர் சொல்லி அதை கட் பண்ணலாம் வச்சிருக்காங்களாம். கண்டிப்பா அது ஜாதி பத்தின இதுவா தான் இருக்கும். அதுக்கு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஒழுக்க சீரர், வசந்த மனுஷன். அதெல்லாம் அந்த பாட்டுல அவர் ஒழுக்க சீரர் வந்து நான் இல்ல ஜோ மைக்கேல், நான் அவர்கிட்ட எப்படி எல்லாம் பதில கறக்க போறேன்னு அவரு இவர் கேட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒரே பதில். அத ஃபர்ஸ்ட் கேட்டாரு ஐக்யூனா என்னன்னு கேட்டாரு. இன்டெலிஜென்ட் குவாசன்ட் சார் அப்படி பொசக் 6% பகடா. அவர் ஒண்ணு கேட்டாரு, அது நீங்க செக் பண்ணீங்களா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு? மத்தவங்களுக்கு கம்மியா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்ல சார். அப்படி இல்ல சார், அவங்க நம்ம கிட்ட வந்து வேர்ட்ஸ் தப்பா வரும்போது, இது நீங்க இந்த சென்டென்ஸ் தான் எல்லாத்தையும் அவங்க நம்ம கிட்ட வேர்ட்ஸ் தப்பா வரும்போது நம்ம இந்த மேல கேட்கணும் சார். இல்ல இன்டெலிஜென்ட் குவாஷன்ட்ன்றது தெரிஞ்ச உங்களுக்கு ஹேட் தெரியாதாங்க? நம்ம கேப்னு சொல்லி தானே சார் பழகிருப்போம். நம்ம பிராக்டிஸ் இப்போ நம்ம வந்து மெடிசன்ல கூட நம்ம பிராக்டிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணலன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி பிராக்டிஸ் பண்ணாத வார்த்தைலாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஹார்ட்னு கூட சொல்லுவாரு, அடிக்கடி யூஸ் பண்ணாத வார்த்தைலாம் நமக்கு ஞாபகம் இருக்காது சார். அது சின்ன வார்த்தை இருந்தாலும் ஞாபகம் இருக்காது. நீங்க வந்து டெய்லி ஆஸ்திரேலியா கூட அமெரிக்கா கூட தரம் எல்லாம் சொல்றீங்களே, தகுதி தரம்லாம் எதை வச்சு சொல்றீங்க? ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டா, எஜுகேஷனல் பேக்ரவுண்டா, ஜாதியை வச்சா?
அப்படி இல்ல சார், அவங்க நம்ம கிட்ட நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தும் போது இருக்குது இல்ல சார். இப்போ நக்குங்க எல்லாம் சொன்னாங்க. நீங்க சொன்ன இதே வார்த்தைய பார்வதி விக்ரம பார்த்து சொன்னாங்க. அது நீங்க பக்கத்துலயே படுத்துட்டு இருந்தீங்க. இப்ப சொன்னாங்க நீங்க பக்கத்துலயே இருந்தீங்களேங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்க. நான் அதை வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏங்க நீங்க கம்முனு இருந்தீங்க. மௌனம் சம்மதம் தானே. நீங்க தடுக்கலையே. பார்வதி என்னைக்கு நீங்க சப்போர்ட் இல்ல, நான் சப்போர்ட் பண்ணல சார். நான் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். நான் அது மாதிரிலாம் வந்து சீப்பால பண்ண மாட்டேன். நீ என்ன வேணா கேள்வி கேளுங்க, பதில் ஒண்ணே ஒண்ணுதான். இல்ல, நீங்க எல்லாமே கெட்ட வார்த்தை சொன்னதெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன வந்து புடிச்சுக்கிட்டீங்க. தீண்ட தகாதவர்னு வந்து சொன்னேன். அது மாதிரி நான் சொல்லவே இல்லை. ஆமாங்க, அது வந்து தீச்சட்டி வாய கருவாயன்னு சொன்னதை பீப் போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் வார்த்தைக்கு பீப் போட்டுருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன வார்த்தையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னீங்கன்றது உங்களுக்கும் பீப் வந்துருக்குது. அப்ப நீங்களும் கெட்ட வார்த்தைக்கு பேசுங்கன்ற மாதிரி எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது சார். நான் 24/7 உள்ள இருக்கும்போது நீங்க எல்லாத்தையுமே வந்து கேட்டு பாருங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறமா வந்துட்டு ஜாக்லினும் கேள்வி கேட்டு பார்த்து ஐயோ அப்பா எனக்கு சுகர் மாத்திரை கொடுங்கடா. அவங்க சொன்ன வார்த்தையாவது எடுக்கும் போது தட்டி தரத்தெல்லாம் ஒரு வேர்டே கிடையாதுப்பா. ரீல்ஸ் பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்கும்பா. நான் வெளியிலேயே அதை பாத்துட்டேன். வெளியில ரீல்ஸ் பண்ணதான் பண்ணாதான் இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு சொல்ற கானா வீடியோ தான் நிஜமாவே அழுதா இருக்கும். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து ஆக்டிங். நான் போனப்போ வெளியில போனப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணது வந்துட்டு பாருதான்ப்பா. பாரு நீங்க போகும்போது சிரிச்சாங்க. இல்லப்பா, அவங்கதான் நிஜமா ஃபீல் பண்ணாங்க. ஆக்டிங்ப்பா. அழுதாங்கல்ல, அதான் நிஜம். சரி, எல்லாம் சரி. அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து டவுனா இருக்கும்போது நான் வந்து சாப்பாட்டு தட்டுல எல்லாம் போட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பேன். சாப்பாட்டு தட்டை எடுத்துட்டு போன நீங்க சம்பந்தம் பண்ற தட்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டீங்களே, இது நியாயமான? எல்லாம் ஃபன்னுக்கு தானே, ஜாலியாக்கா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க அக்காவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்கு வேற? நான் யார்கிட்டயுமே எதுவுமே பர்மிஷன் இல்லாம பண்ணதே இல்லப்பா. சத்தியம் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நான் தப்பா பண்ணிக்கிறேன். இல்ல சத்தியம் பண்ணுங்க. இல்ல தப்பா பண்ணிக்கிறேன் சொல்லுங்க. திவ்யா வந்து உங்ககிட்ட வந்து சும்மா கையை வந்து கொடுக்கும்போது எது கையை முறுக்குறீங்க? அதுவும் ஃபன்னுக்கு தானப்பா பண்ணோம். இல்ல ஆசைக்கு தான் பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. எல்லாமே ஃபன்னு தானப்பா. இப்ப நான் வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே தப்பு தப்பா வார்த்தை யூஸ் பண்றேன். நாய் நீங்க வளர்க்குறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நாய் மோப்பம் பிடிக்கும். நீங்க ஏன் மோப்பம் பிடிச்சீங்க? அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மெல் வருது இல்லப்பா ஒருத்தர்கிட்ட இருந்தோம். அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்குதுன்றதுக்கு தான் போடும். நீங்க கிட்ட வார்த்தை சொன்னதெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன வந்து பிடிச்சிங்க? நான் ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால இப்ப கலை வந்து சொன்னாரு, நீங்க சொன்னது ரொம்ப ஆபாசமா இருந்தது. உள்ளே அப்படிதான்ப்பா சொல்லுவான். அப்புறம் அந்த ஆபாச குறியீடு உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அதை சொல்ற அளவுக்கு நீங்க கிடையாதுன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்வதி உங்களுக்கு சொல்லிதான் நீங்க இதை சொன்னீங்கன்னு முதல்ல அவங்க தான் பார்த்தாங்க. எனக்கும் அரோரக்கா அப்ப சண்டைப்பா. ஓகே, வாய் மூடி நான் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லல. வாய் மூடி நான் வந்து நான் சாதாரணமா தான் சொன்னேன். அவங்க அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டாங்கப்பா. அதனால எனக்கு சண்டைனால அவங்க சொன்னதை நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ப்பா. யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீங்க பேட் கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. சபரி கிட்ட வந்து நீங்க சபரி வந்து நீங்க பார்வதி உள்ள கூப்பிடும் போது நீங்களும் பார்வதி வெளில நின்று பேசுறீங்க. அப்புறம் அவங்க கேரக்டர் பேட் கேரக்டர்னு சொன்னீங்க. இந்த மாதிரியே நீங்க சாண்ட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. பேட் கேரக்டர்ன்றது வந்து நான் அவங்க நீங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். கிட்ட நீ வேற இல்ல அவரு நிறைய கேள்வி இந்த கேள்வி அந்த கிளிகிளிப்பா இருந்ததான்னு சொன்னதுக்கு இந்த வீடியோ அத வந்து சுபிக்ஷா அப்பா பார்த்திருந்தா எப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அப்பயும் இதே மாதிரி இதே பதில் தான். அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறமா ஜெயில்ல ஸ்டாரே நம்ம பொண்ணை பார்த்து கிளிகிளிப்பா இருந்தாரு அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இல்ல. நம்ம ஜெயில்ல வந்து சட்டம் இல்லாம படுத்தீங்களே அப்படின்னு வந்துட்டு இல்ல தனி கூட இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தீங்க. பாரு கிட்ட நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா. அவங்க தப்பா எடுத்து தனியா கடப்பட சும்மாவே கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டுருவாங்க. அந்த அது திரும்பி கூட பார்க்கல. அவர் பின்னாடி பேக் டு எபிசோட் வந்துடலாம். எனக்கு இந்த இன்டர்வியூல அவர் கேட்ட கேள்வியில செம்ம கேள்வி. இந்த மனுஷன் எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. ஓகே, பார்வதி வந்து அரோரா கிட்ட ஆக்சுவலா பார்வதிக்கு காலையில இருந்து இந்த டாஸ்க் வச்சுக்கிட்டு அரோரா அட்டாக் பண்றத மோட்டிவ்லயே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்வதி கூட செம்ம அவ்வளோலாம் வந்து டென்ஷன் ஆகி கத்துறதோ இல்லையோங்க. விஜய் தான் அப்படியே காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி இருந்தாரு. அவரு முறைச்சிக்கினே இருக்கிறாரு. நீங்க எல்லாரும் கிட்ட நீங்க லைவ் பார்க்கல நீங்களா லைவ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அசிங்கமா அவருக்கு வாயில வருது. ஆனா சொல்ல முடியல. அவருக்கு திவாகர் போனது பெரிய கை ஒன்று. ஆமாங்க, ஏன்னா அவரோட மொத்த வன்மத்தையும் அங்கதான் கொட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு எப்பயுமே வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை வரும். அதை சொல்றதுக்கு அவர் தான் இருந்தாரு. இப்ப அவர் இல்லன்றப்போ அவரு ஒரு வார்த்தை பேசுவார், இவரு ஒரு வார்த்தை பேசுவார். அது காம்பன்சேட் ஆயிடும். இப்ப இங்க இருக்கவங்க கிட்ட பேசினா அவர் மாட்டிப்பாரு. நீங்க அங்க சாண்ட்ரா பார்த்து அப்படின்னாரு. அப்புறமா வந்து பார்வதியை ஊட்ட சொன்னாரு. பார்வதி ஊட்டினாங்க. அந்த படத்துல சொல்லுவாங்க ஓடு குடுறாங்க உனக்கு. பார்வதியை ஊட்ட சொன்னாங்க. சரின்னு பார்வதி ஊட்டினாங்க. அப்படியே வந்து கதை சொல்லிட்டாங்க. அவங்க அந்த கதையா அதை சொல்றது ஊட்டுமா ஊட்டு அது சொல்றேன் ஊட்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இவ்வளவு பொறுமையா இருப்பாங்க நினைக்கவே இல்லை. அவங்க கேரக்டருக்கு பட்டால்னு வெடிச்சிருப்பாங்க. போயா பெரிய இவன் வந்துட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல ஊட்டே ஊட்டே என்ன ஒரு பேச வச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன என்ன நாய பார்த்து கத்துற மாதிரி இல்ல இதுல வேற இது பேர் ஃபண்டாஸ்க். காலைல சொல்லிக்கிறாரு ஃபண்டாஸ்க் ஃபண்டாஸ்க் ஃபண்டாஸ்க். இவங்க எல்லாரையும் இந்த மாதிரி ஹியூமனிட்டி இல்லாம நடத்திட்டு அங்க சோறு போடுங்க எத்தனை அந்த சோறு கேங்க சோறு போடுங்க சோறு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அங்க கனி போய் அவங்க சாப்பிடாம அங்க விஜய்க்கெல்லாம் பரிமாறணும். உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்க ஃபண்டாஸ்க் தானே சோறு திங்காம உட்காந்து அவங்க பண்ணணும்னு சாப்பிடாம பண்ண சொன்னாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை எஃப்ஜி ஆரம்பிச்சுக்கிறாரு. இல்ல அது கரெக்ட் தான் கரெக்ட் தான். இவர் ஓவர் சீன் போட்டுக்கிறாரு. அங்க அவங்க ஒரு காமெடி ட்ராக் நல்லா தானே போயிட்டு செம்மையா இருந்துச்சு. நாங்க அதெல்லாம் சொல்றோம். சோ பாரு வந்து அரோரா கிட்ட வந்து ஆயுஸ் காமிச்சிட்டு வந்து பார்த்தாங்க. அப்ப இருந்தாங்க இந்த ஆயுஸ் ரேகப்படி நீ இந்த ஷோ இருக்கிற வரைக்கும் நீயும் இருப்ப. எப்ப எலிமினேட் ஆவ? இந்த வாரம் இருப்ப, அடுத்த வாரம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் தான் அனுப்புவேன் உன்ன. அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க ஐயோ உனக்கு என்ன மாதிரி நிறைய கல்யாணம் போட்டிருக்கேன், இன்னும் இத்தனை பசங்க வந்துருக்காங்க, பரவாயில்ல எது நீளமாகுதோ அதுக்குள்ள போய் போ சொல்லுங்க. எஃப்ஜே வந்தாரு. ஏ பேபி நீ இல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பொருத்தம் பார்க்கலாம்னு வந்தா உனக்கு இத்தனை புருஷன் போட்டுக்குது. பரவாயில்ல பேபி நீ இல்ல வேற யாராவது. இல்ல அவருக்கு என்ன திரும்ப சொன்னாங்க, உன்னையே பலவிதமா கல்யாணம் பண்ணி போனோம் என்ன போனாரு யார் கண்டா. ஒரு இந்த வெட்டிங் அந்த வெட்டிங் எல்லா வெட்டிங்கும் இருக்குமே. ஆனா ஒரு நல்ல குடும்பமா இருக்கிறத உடைச்சு அதுல பிரிச்சு அப்படிதான் நீ வந்து கல்யாணம் பண்ணுவேன். அதான் சொல்றாங்க. அவர் வந்து உங்க நண்பர் ஆனா என்ன தெரியுமா, திருப்பி அதையே புடிச்சு. ஆமா உங்க நண்பர் வந்து ஆசைப்படுறது ஆனா நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. ஓ ஓ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேங்க. அவருக்கு நல்லதுக்கு எது கெட்டது எதுன்னு பார்த்துதான் செய்வோம். நம்ம கெட்டதெல்லாம் அவர்கிட்ட கூடக்கூடாது இல்லன்ட்டாங்க. செம்மையா கவுண்டர் போட்டாங்க. எனக்கு அரோரா நீ அப்பா அரோரா இவங்க சக்கலத்தி சண்டை. அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதெல்லாம் முத்து முத்தம் 3 பிள்ளைங்க. அதெல்லாம் காட்டலைங்க, அதெல்லாம் ப்ரோமோல வந்துச்சு. நாங்க இதுல ஃபுல்லா பார்த்தோம். 3 பிள்ளைங்க இருந்தாங்க. முத்து முத்தம் எப்படி முத்து முத்தம் 3 பிள்ளைங்க. அரோரா திருப்பி அதுல முத புள்ள எப்படி அரோரா தனியா வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க. அது வேற என்ன கமருதீன் வந்தாரு. கமருதீன் கிட்ட வந்து அவங்க புருஷன் எவ்வளவு ஒருத்திய பார்த்து போயிட்டாலாமா. அவங்க 2 பேருக்கும் முத்து முத்தம் 3 பிள்ளைங்களாம். முத புள்ள தர்பூசணி தர்பூசணி மாதிரி செம்மையா இருந்தது. அவங்க அப்புறம் ராஜா நீ என்ன பண்ணியோ அவன் ஒன்ன விட்டு போறதுக்கு நீ என்ன பேச்சு பேசுனியோ அதே எடுத்து போயிட்டானு. அவர் இங்க வேற இருந்ததுங்க ராஜா ராணின்னு 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இது அடுத்து வாயில ஊட்டிக்கிட்டேன். ராஜா ராணிய பிரிக்க ஒரு பேய் வந்துதான். அப்ப வந்து அரோரா வந்து பாப்பாவா இருந்தாங்க. டாடி டாடி பேய் சொல்லுது டாடி. ஆனா செம்மையா இருந்துச்சுங்க. நீங்க லைவ் மிஸ் பண்ணியிருந்தா எங்க போய் பாக்குறதுன்னு கூட தெரியல, அவ்வளவு ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் அரோராக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல. சுத்தமா வரல. விக்ரம் வந்து உள்ள பாத்ரூம் போகணும்னு சொன்னாரா. ரம்யா உங்களுக்கு தூக்கிட்டு கூட போறேன் சபரியில நான் தூக்குறேன். அமித் தங்க நான் தூக்குறேன் போட்டி வேற போடுறாங்க. நான் தூக்குறேன் இப்படி தூக்கிட்டாரு. அவரோட அகது வந்து எகிரி குதித்தேன் சபரி இல்ல அமித் சொல்றேன். விக்கல்ஸ் தானே தூக்குனாரு. நீ சபரின்னு சொன்ன. இல்ல சபரி வந்து என்னால தூக்க முடியாதுன்ட்டாரு. அதனால அமித் வந்து தூக்குறாரு விக்ரம. அவரோட எகிரி குதி அந்த போஸ்ட்ல தான் ஆலே 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 அவரு வந்து அமித் என்ன மூஞ்சி கழுவணுமா இங்க வந்து ஓடு. ரம்யா ஆனா அவங்களும் பண்ணல, மத்தவங்களும் முடிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க சாண்ட்ரா வந்து நெயில் பாலிஷ் வச்சு மெனு எழுதிட்டாங்க. அங்க வந்து இல்ல மெனு எழுதி வச்சாங்க. இது எப்படி போகும், நெயில் ரிமூவர் போட்டா போயிடும், அது போடலனா அதெல்லாம் போயிடும் போட விட்டாங்க. அப்புறமா வந்து கேம் வந்து பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ அதனால இவர் வந்து அவரோட கான்செப்ட் நல்லா இருந்தது. இந்த மனிதாபிமானம் ரொம்ப பொங்கி வந்த அமிதாவது வந்துட்டு சாதாரணமா கேட்டப்ப நான் எதுவும் சொல்ல எனக்கு வினோத் அதுதான் கேமு, அவங்களுக்கே ஒண்ணு உனக்கு இங்க குத்துது திருப்பி அங்க கண்ணி ஐயோ எனக்கு சோறே வேணாம் நீ வாங்க. அதுக்கப்புறம் அவங்க கெவி வந்து டேட்ல நாங்க ஃபர்ஸ்ட் வெளியில போட்டு வச்சிருந்தாங்க. மழை வருது சார் ரொமான்டிக்கா அப்படியே உட்காருவீங்களான்னாங்க. இந்த மழையில உட்கார வைக்கிறீங்களா? இல்ல 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 கிளீனிங் டீம் இதை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. இதுல வேற கனியை வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. கையில் மீத கணவன் அவர் விக்ரம் வேற இல்ல கீழே போட்டவா இல்லையா கீழே எனக்கு பாத்ரூம் போகணும்டா இங்கே அமித் பார்க்க தூக்கி போற
பண்ணக்கூடாதுங்க. இது ஏன் பண்ணாருன்னா பிரஜின் சாண்ட்ரா தூக்கிட்டு போனாரு. இதெல்லாம் நான் டாஸ்க்னு சொல்லி என்னென்னவோ பண்றாங்கன்னு கடுப்புல இருந்தாரு. அதாவது அங்க டேட்ல இருந்தாங்களா, அப்ப வந்து உடனே வியானா அந்த பக்கம் போயிட்டானே, வியானா பேபி இன்னும் வியானா அவர் வியானா வந்து நான் உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாட் கனி இப்படிப்பட்ட கேள்வி கேட்டவங்க கூட நீங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன தலையெழுத்து மேடம், அழகா இருக்கீங்க. எனக்கு கோமட்டிக்கிட்டு வருது. அவங்க போய் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு வரும்போது அங்க இருந்து திவ்யா வந்து சாரி சார், எங்க டீம்மேட்ஸ் இங்க வந்து சாப்பிடாம இருக்காங்க, நல்லா சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு போயிடுற ஒரு வாய் என்னோட வந்து திவ்யா அப்படின்னு. என்னாச்சு நீங்க இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். அவங்கதான் இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தண்ணி எடுத்துறாங்க எனக்கு ரொம்ப கோமட்டிக்கிட்டு வருது. நீங்க இப்படி போயிட்டு வரதுக்குள்ள அடுத்த ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. யார் இவனுக்கா? தண்ணி சூப்பரா இருந்து நிஜமா. கான்செப்ட் இவங்க விக்ரம் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கிட் பண்ற பேர் நல்லா. நான் வந்து அந்த டிஷ்யூ பேப்பரா இல்ல டிஷ்யூ பேப்பரா இருக்கேன். பிக் பாஸ் குட்டி பையனா இருக்கான். இதே ஒரு இதுவாவே ஸ்டாண்ட் அப் காமெடியாவே இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த கான்செப்ட் சூப்பரா இருந்தது. இங்க பண்ணது அடுத்து கிச்சன் க்ளோஸ்ட் சாண்ட்ரா போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டோன்னு. இவங்களும் வந்து பாத்ரூம் க்ளோஸ்ட் அண்டர் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனி ஏதோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு சொன்னாங்க நாங்க உள்ள இருந்து ஹைஜீனிக்காக கிளீன் பண்ணினே இருக்கோம், கதை மூடிடுவோம். பாரு அமித் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி என் புருஷன் தான் வெளியில இருந்து அவங்க பொண்டாட்டி நிஜமாவே இதே நேம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் நாங்க 25 வருஷமா ஒன்னா இருக்கிறோம். நாங்க வந்து அண்ணி வேணாம் எனக்கு மாத்து 25 வருஷமா ஒன்னா திருக்குறள்னு சொல்லிட்டு என்னத்த சொன்னாங்க? என்னது திருக்குறள் எதையோ ஒன்று சொன்னாங்க. சரி ஞாபகம் இல்ல. அடுத்தது வந்துட்டு கம்ருதீன் இவரும் புருஷன் சொன்னதுனால அவர் அங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ பை தி உங்களுக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு வந்து கேட்டு போயிட்டாங்க. எத்தனாவது புருஷன் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்துட்டு இவங்க மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் கம்முன்னு தான் இருந்தாங்க. யூ காண்ட் ஆஸ்க் மீ லைக் தட். நீங்க எந்த கேரக்டர்ல இல்லாம நான் உங்களுக்கு கேரக்டரா தான் கேட்டேன். திவ்யா உடனே வந்துட்டு சொன்னாங்க இது கொஞ்சம் ஓவரா போகுது இல்லப்பா அப்படின்னு உடனே கம்ருதீன் வந்து சொன்னாரு. அவன் கூட தான் எனக்கு என் கூட அங்க வந்து 3 புள்ளன்னு சொன்னான். இது அரோராக்கு பல புருஷன் நான் 2 பேர் மட்டும் அப்போ டாஸ்க் முடிச்சுட்டு படிக்கோங்க. எனக்கு அவள இல்ல. திவ்யா போயிட்டாங்க. நம்ம வியானா வந்து நீ எந்த வியானான்னு போட்டிருக்கேன் பேரு. இது அரோரா நீ என்ன வந்து நிறைய ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொன்னேன். அது நம்ம 2 பேர் அப்ப டமால்னு மாத்துறாங்க. ஏதோ மாத்திடுவாங்க. அதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியுது. ஊர் வாயாது. அப்புறமா லீடர்ஷிப் யாருன்னு கேட்டப்போ ரெஸ்ட் ரூமுக்கு ரம்யாவை சொன்னாங்க. அதுவும் எதுக்கு ரம்யாவை சொன்னாங்க? சபரி நான் கூட ரம்யாவை சொல்றேன். எப்படியே வரோம் செல்ஃப் ஓட் பண்ணலாம்னாங்க. அவங்க அவங்களுக்கே பண்ணிட்டாங்க. இந்த ரம்யா என்னத்துக்கு ஆகினாங்கன்னே தெரியல. அடுத்து கிச்சனுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா சாண்ட்ரா அழகா சொல்லிட்டாங்க. கிளீனிங்க்கு விக்ரம சொல்லிட்டாங்க. அப்புறமா வந்து எஃப்ஜே கேட்கறத செஞ்சு கொடுக்கணும்ன்றதான் உங்க டாஸ்க். ஆனா நீங்க மெனுன்னு ஒண்ணு வச்சதெல்லாம் வந்து டாஸ்க்ல இருந்து விளக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நாங்க அதெல்லாம் கரெக்டா தானே பண்ணோம், அதெல்லாம் எங்க ஒன்றும் தப்பா தெரியலையே அப்படின்னு பாரு அப்பதான் கேட்டாங்க. நீங்க எப்ப கேப்டனா இருக்கீங்க எப்ப ஒர்க்கரா இருக்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. திடீர் நான் தான் தலான்றீங்க, திடீர் நான் ஒர்க்கர்ன்றீங்க. உங்களை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அது ட்ரூ. அவர் திடீர் அவுட் ஆஃப் கேரக்டர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஸ்கிப்ட் பண்ற பேர் வெளியின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து சாண்டாலாம் வந்தாங்க. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலன்னா உடனே வந்து நீங்க பண்ணல நம்மகிட்ட வந்துருவாங்க. டாஸ்க்குள்ள என்னத்துக்கு ஸ்கிப்ட்? அதையே நம்ம உட்காந்து பார்க்கணும். ஓப்பன் மைக்கப்போ ஸ்கிப்ட் பண்ண நான் நல்லா உட்காந்து பாக்குறேன். டாஸ்க்ன்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சீரியஸா அங்க இருக்கவங்க யாருமே புரிஞ்சுக்கல. இவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் வேலை கிடையாது. இவங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கோசரம் இவங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதோ டாஸ்க் ஒன்னு வச்சாங்க. கோலமாவு டாஸ்க். இது நம்ம நிறைய பாத்துறோம். கொஞ்சம் மூச்சோட புஃப்னு மூஞ்சி மேல போய் அடிக்கிறது. அதுல வந்துட்டு கிளீனிங் ஸ்குவாட் ஓபனா வைப்பாங்க. அது இன்னும் காத்துல பறக்கும். ஆமா, இது நல்லா க்ளோஸ்டா வச்சாங்க. கிளீனிங் ஸ்குவாடுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அப்புறமா வந்து அப்போ வந்து சபரி சொன்னாரு, பாரு ஒன்னதான் யாருக்கும் பிடிக்கும். அவங்க சொன்னாங்க எனக்கு உங்க டீமை ரொம்ப பிடிக்கும், அதனால ஒன்னதான் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னாரு சபரி. அப்போ உடனே வந்து இவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லையேன்னாங்க. அதுதான் போய் அப்புறமா அவர் வந்து அந்த மீனிங்ல சொல்ல அந்த மீனிங்ல தான் சொன்னாரு. பட் என்ன இருக்கு, இது எல்லாருமே ஜாலியா எடுத்துக்கும் போது ஜாலியா எடுத்துக்கணும். பார்வதிக்கு ஏன் வரணும், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வரப்படும். தனியா இருக்கு, எனக்கு கூட கூட போயிட்டாரு, எல்லாரும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அவங்க மேல பாவம் கூட வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சமையல் டீமுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. அப்புறமா ரெஸ்ட் ரூம் டீமுக்கு 2-1, கிளீனிங்க்கும் 2-1. ஆனா கிளீனிங் ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருந்து 5 பாயிண்ட் லீடிங்ல வந்து சில்வர் பாயிண்ட் 2, அதான் சில்வர் 2 பாயிண்ட்ஸ். மத்ததெல்லாம் இது கொடுத்தோன்னே அவங்க தான் வந்து வின்னர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நானும் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்
அவர் வந்துட்டு மொத்தமா சேர்த்து தலைவர் இல்ல உங்கள இல்ல பெரிய ரிவார்டுன்னு சொன்னப்போமா ஒரு டாஸ்க் எண்ட்லயும் வந்து தான் ரிவார்டு கேக் கொடுப்பாங்க இல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் இல்ல மூவிஸ்லாம் பார்த்தா ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க ஒரு ஹேண்ட் இது சொல்லுவாங்க எல்லாருக்கும் செட்டா இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க இது ஒண்ணு கிடையாது கிஃப்ட் ஹேம்பர் இது வந்து கொடுத்தோன்னு ஆயிடுச்சு பிரஜன் அவரோட ஐஸ்கிரீமை வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் கொடுத்தாரு கபருதீன் நைஸா போய் அரோரா கொடுத்தாரு அப்ப நம்மளுக்கு தாய் யாரும் இல்ல கொடுக்கறதுக்கு எல்லாம் சோடியா வச்சிருக்காங்க ஏன்னா விக்ரமும் வந்து கண்ணிக்கெல்லாம் கொடுத்தாரு அது ஒவ்வொருத்தவங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல கடு போயிட்டாங்க வினோத் அப்ப கூட எதுக்கு மொச்சினே இருக்காரு தெரியல நான் வந்து காமெடி ஃபேஸ பாத்தீங்கல்ல இப்ப என்னோட மொரப்பு ஃபேஸையும் பாருங்கன்றாரா சாண்ட்ரா வந்து சொன்னாங்க கிளீனிங் டீம் வந்து தான் எங்களோட இடத்த கிளீன் பண்ணணும் ஆனா உங்களுக்கும் சேர்த்து நாங்க அந்த அடியை வாங்கின்னு இருக்கோம் அப்படின்னு ஆக்சுவலா இவங்க தான் டிஷ் வாஷ் இவங்க தான் வந்து வெசல் வாஷிங்கும் இவங்க தான் இதுவும் இவங்க தான் ஸோ அந்த கிச்சன் ஸ்லாப் இவங்க தான் கிளீன் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஆனா அந்த இந்த இடத்த வந்து கிளீனிங் டீம் தான் கிளீன் பண்ணணும் அந்த உட்கார்ந்து சாப்பிடுற இடத்த வியானா கனி இவங்க 2 பேரும் சொன்னாங்க நம்ம எல்லாருமே வந்து தனித்தனியா பயங்கரமா வந்து கண்டென்ட் பண்ணோம் ஆனா நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து கண்டென்ட் பண்ணாதான் இவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டென்ட் பண்ணுவோம்னாங்க அதான் கரெக்ட் நீங்க நின்ன இடத்துல இருந்து ஊட்டி விடுங்க நின்ன இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணுங்க எதுக்கு அவங்க இடத்துக்கு போகணும் இதானே இவங்க பாத்ரூம் டீம் அங்கேயே தானே நிக்குது இந்த கிளீனிங் டீமும் இங்கேயே தானே பேட் நிக்கிறாங்க அங்கேயே நில்லுங்க அங்கிருந்தே ஊட்டி விடுங்க சோ கனி இவ்வளவு தூரம் பண்ணாங்க கனி பார்வதி வியானா ஒரு பக்கம் திவ்யாலாம் வந்துட்டு அவங்க வந்து இது புஷ்அப்ஸ் எடுக்க கீழே போயிட்டு மேல வந்து இந்தாங்க அப்படி பண்ணிருந்தாங்க சாண்ட்ரா அங்க இருந்து உட்கார்ந்துக்கிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்சுவலா எஃபோர்ட் போடக்கூடிய டீமே சமையல் டீம் தான் ஆனா எனக்கு பர்சனலா எனக்கு வந்து இந்த டீம் நல்லா பண்ணியிருந்தாலுமே எனக்கு வந்து பாத்ரூம் டீம் பிடிச்சிருந்து ஆனா அந்த தானா வினோத் மட்டுமே ஓவரா வந்து வன்மம் வச்சு பாடினாரு அது வந்து சாண்ட்ராவெல்லாம் ரொம்ப வந்து இந்த குறி வச்சுதான் பாடினாரு இன்னும் வந்து வேற யாரெல்லாம் வந்தாங்களோ பார்வதியா இருக்கட்டும் அவருக்கு தானா வினோத் மட்டும் தான் இது பண்ணாரு மத்தவங்க எல்லாம் பொதுவா வந்து வன்மத்தை கொட்டினாங்களே தவிர்த்து இவர் தான் வந்து ஒரு செலக்டட் பீப்புள் மேலேயே இது காமிச்சாரு அவர் இந்த பாத்ரூம் பக்கமே காணும் இல்லவே இல்ல போய் எங்கன்னா போய் தின்றது எங்கன்னா போய் பத்துக்கிறது எங்கன்னா உட்காந்துக்கிறது இதே தான் நாங்க லைவ் முழுக்க பார்க்கும்போது அப்பப்போ வருவாரு அப்பப்போ போயிடுவாரு அப்ப கூட ஒரு காமெடி இருந்தானே இத்தனைக்கு பார்த்தா ஃபன் டாஸ்க் காலைல இருந்து புலம்பிந்தவர் அவரு தான் இவர் எல்லா டாஸ்க்கு முன்னாடி அந்த பாட்டை பாடணும்னா வந்துருவாரு மத்ததுக்கு வர மாட்டாரு அதாவது அவரோட பிரசன்ஸை காமிச்சிடுறது அவ்வளவுதான் சோ இதான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு நாளைக்கு இந்த மாதிரி ஃபன்னா ஜாலியா போச்சுன்னா சதீஷ் இருக்காருல்ல டான்சர் சதீஷ் அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு அதனால நம்ம அடுத்த வீடியோல சொல்லாம டைம் ஆயிடுச்சு அப்புறமா பாய்